ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, சிவன் மலையில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய உத்தரவு பெட்டியில் சமீபத்தில் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த ஒரு பொருளினுடைய தாக்கமானது டிசம்பர் மாதம் 19ஆம் தேதிக்கு பிறகு வெளிப்படும், அதனுடைய தாக்கங்களை செயல்பட ஆரம்பிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அப்படி என்ன ஒரு பொருள் வைத்து வழிபாடு செய்துட்டு இருக்காங்க, என்ன மாதிரியான தாக்கங்கள் ஏற்பட போகுது, அதுவும் குறிப்பாக விருச்சிகராசி நேயர்களுக்கு ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனை உடனுக்குடன் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்திற்கு அருகில் அமைந்திருக்கக்கூடிய சிவன் மலையில் இருக்கிற உத்தரவு பெட்டி தாங்க ரொம்பவே விசேஷமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உத்தரவு பெட்டி பார்த்திங்கன்னா உலகத்திற்கே முன்னாடியே நடக்கக்கூடிய விஷயத்தை உணர்த்தக்கூடிய வகையில் செயல்பட்டுட்டு இருக்குது. அதாவது இங்கே வைத்து வழிபாடு செய்யப்படக்கூடிய உத்தரவு பெட்டியில் எந்த ஒரு பொருள் வைக்கிறாங்களோ அந்த பொருளினுடைய தாக்கம் சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இது மக்களுடைய நம்பிக்கையாகவும் இருந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஸோ அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா சமீபத்தில் கடல் நீர் வைத்து வழிபாடு செய்துட்ருக்காங்க. இந்த கடல் நீர் வைத்து வழிபாடு செய்ய ஆரம்பிக்கும் பொழுது எல்லாரிடையுமே பார்த்திங்கன்னா ஒரு பயமானது ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா சுனாமி, இயற்கை சீற்றங்கள், இல்லைனா புயல், வெள்ளம், இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் வந்துடுமோ அப்படின்ற ஒரு பயமும் கூடவே வந்திருக்கு அப்படின்னு சொல்லணும். இல்லைனா கடல் சார்ந்த வளங்களில் ஏதாவது உற்பத்தி திறன் குறையுமோ, இல்லைனா அதனுடைய விலைகளில் உள்ள ஏற்றங்கள் ஏற்படுமோ அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எதிர்பார்க்கப்படுது. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றது. வரக்கூடிய 19ஆம் தேதி அற்புதமான அமாவாசையும் கூட. இந்த அமாவாசைக்கு அப்புறமா ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் என்ன மாதிரியான தாக்கங்களை விருச்சிகராசி என்பர்கள் அடைய போகிறாங்க அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாதீங்க, தொடர்ச்சியாக பாருங்கள். விருச்சிகராசி என்பர்கள் இந்த வீடியோ பதிவு பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க. ஒரு தனி மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா வகையான மாற்றங்களுக்குமே முக்கிய காரணமாக இருக்கக்கூடியது அப்படின்னா இந்த நவ கிரகங்களுடைய செயல்பாடுகள் தான். அதாவது ஒவ்வொரு கிரகத்துக்குமே அப்படின்னு தனித்துவமான தன்மைகளானது இருக்கும். அதனுடைய அடிப்படையில் தான் அது செயல்படவே ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படி பார்த்திங்கன்னா தற்போது என்னென்ன கிரகங்கள் எந்த இடத்துல இருக்காங்க அப்படின்றத முதல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறமா என்ன மாதிரியான மாற்றங்கள் விருச்சிகராசி நேயர்களுக்கு ஏற்பட போகுது அப்படின்றதையும் தொடர்ந்து பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கிறாரு. கேது பகவான் சிம்ம ராசியில் இருக்காங்க. புதன் சுக்கிரன் விருச்சிக ராசியிலும், சூரியன் மற்றும் செவ்வாய் தனுசு ராசியிலும் இருக்காங்க. சனி ராகு கும்ப ராசியிலும் இருக்க போகிறாங்க. அதாவது வரக்கூடிய 21ஆம் தேதிக்கு அப்புறமா தான் குரு பகவான் வக்ர நிலையில் புனர்பூசம் 4ஆம் பாதத்துலேருந்து புனர்பூசம் 3ஆம் பாதத்துக்கு பயிற்சியாக போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் நிகழக்கூடிய கிரகங்களுடைய மாற்றங்களை பொறுத்து நிறைய விஷயங்கள் நடக்க இருக்குது. ஸோ முக்கியமாக 19ஆம் தேதிக்கு அப்புறமா நடக்கக்கூடிய மாற்றங்கள், முக்கிய நிகழ்வுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 19/12 அன்னைக்கு அனுமன் ஜெயந்தியும், 20 அன்னைக்கு அமாவாசை நிகழ்வும் இருக்குது. 30ஆம் தேதி அன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இது எல்லாம் தான் இந்த மாதத்தில் நிகழக்கூடிய முக்கியமான நிகழ்வுகளாக இருக்குது. ஸோ இதனுடைய அடிப்படையில் என்ன பலன்கள் விருச்சிகராசி நேயர்களுக்கு கிடைக்குது அப்படின்றத பார்க்கலாம். விருச்சிக ராசி இல்லைன்னா விருச்சிக லக்கணம் இந்த ராசியை சேர்ந்தவங்களுக்கு சிறப்பான பலன்கள் தான் அடுத்தடுத்து கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா கடந்த காலங்களோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு தெரியும் நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும். கடந்த காலத்தில் என்னென்ன விஷயங்கள் தடைப்பட்டதோ அந்த காரியங்கள் எல்லாமே இப்போ நிவர்த்தியாகி எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அதாவது சத்தமே இல்லாமல் வெற்றி கிடைக்க போகுது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் எதையுமே செயல்படுத்த வேணாம், எல்லாம் தானாக நடக்கும். நடக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் தான் இப்போ நிலவ போகுது. அதாவது புதன் பகவான் உங்களுடைய ஜென்ம ராசியில் இருக்கிறாரு. ஸோ பொதுவாகவே புதன் உங்களுடைய லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர். இதனால் தொழில் வியாபாரத்தில் அதிக அளவு லாபங்களானது கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ விருச்சிக ராசிக்காரங்க யாராவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா என்ன தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தொழில் ரீதியாக நீங்கள் நிறைய விஷயங்களில் மாற்றங்களை பார்க்க போகிறீங்க. அதே போல் புதன் சுக்கிரன் இணைந்து இருக்கிறதுனால புதச்சுக்கிர யோகமும் கிடச்சிருக்கு. ஸோ இந்த புதச்சுக்கிர யோகம் பார்த்திங்கன்னா என்னென்ன காரியங்கள் இழுபறியாக இருந்துகிட்டு இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப வேகமாக நடத்தி கொடுக்க போகிறாங்க. அடுத்தடுத்து ரொம்ப வேகமாக நடக்கும். பணவரவும் பார்த்திங்கன்னா ரொம்ப திருப்தியாக இருக்கும். பொருளாதாரமும் உயர ஆரம்பிக்கும். புதன் பகவான் கல்விக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர்.
புத்திசாலியாக இருக்கக்கூடிய ஒரு நிலையை வந்து கொடுக்கக்கூடிய புத்திக்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க புதனை. அதனால் மாணவர்கள் எல்லாருக்குமே நல்ல ஒரு சிறப்பான முன்னேற்றம் இருக்குது. கல்வியில் நல்ல பலன் பார்க்கலாம். கல்வித்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் சிறப்பான பலன்கள் இருக்குது. ப்ரொமோஷன் கிடைக்கும். ஸோ நீங்கள் வந்து சேலரியில் நிறைய இன்க்ரிமெண்ட் வாங்கலாம். நிறைய பட்டங்கள் பதவிகள் இதெல்லாம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அதே போல் பணவரவுக்கெலாம் எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்கவே இருக்காது. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்குமே ரொம்ப காலமாக நீங்கள் திட்டமிட்ட விஷயங்களை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ரொம்ப நாளாக வந்து பிளான் பண்ணியிருப்பீங்க, அதற்கான பணம் இல்லாமல் இருந்திருக்கும். ஆனால் இப்போது அந்த பணமும் உங்கள் கைக்கு கிடைக்கும், அதிர்ஷ்டமும் கிடைக்கும். ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா 2 ஒரே நேரத்தில் கிடைச்சா எப்படி இருக்கும், அப்படியே திக்குமுக்கு ஆடி போயிடுவீங்க. என்ன செய்கிறது அப்படின்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப நல்ல மாற்றங்கள் எல்லாம் உருவாகும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்கள் மனசில் இருக்கக்கூடிய தைரியம்தான் வழிநடத்த போகுது. தைரியமாக துணிச்சலாக செய்யுங்க. இது வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த கவலை சங்கடம் எல்லாமே வந்து விலகப் போகுது. ராசிக்கு 2வது இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. தனஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாரு. செவ்வாயோட சூரியனும் வேறு இணைந்திருக்கிறாரு. அதாவது இது பார்த்திங்கன்னா அற்புதமான அமைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் குறிப்பாக விளையாட்டுத்துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் சாதனைகள் படைக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ உங்களுடைய வீட்டில் குழந்தைங்க யாரும் விருச்சிக ராசிக்காரங்க இருக்காங்களா, எந்த விளையாட்டில் வந்து சிறப்பாக வந்து இருக்காங்க, எதுவும் காம்படிஷன் இருக்குது அப்படின்னா மறக்காமல் அவங்கள வந்து கலந்துக்க வைங்க. ஏன்னா அவங்க வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரொம்ப பெரிய அளவில் வந்து முன்னேற்றங்களை அவங்க வந்து பார்க்க முடியும். ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான யோகங்கள் இப்போ வந்து கிடைக்கும். அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நடக்கும். அரசு பணியில் இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல மாற்றங்கள் இருக்குது. அரசாங்க ரீதியாக என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதுவும் வந்து நல்லபடியாகவே நடக்கும். ஸோ உங்களுக்கு எல்லா வகையிலையுமே ஒரு நல்ல விஷயந்தான் நடக்க போகுது. உத்தியோகத்தில் பதவி உயர்வு, சம்பள உயர்வு இப்படி எல்லாமே வந்து கிடைக்கும். அதாவது அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா என்ன தான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலுமே கூட அவங்க செஞ்ச வேலையில் வந்து ஒரு திருப்தி இல்லை அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க. அவங்க செய்யக்கூடிய வேலைகளில் பார்த்திங்கன்னா மதிப்பு கிடைக்காது. என்னதான் அவங்க நல்ல விஷயம் செஞ்சுருந்தாலுமே கூட அவங்க பேர் வந்து வெளியே வரவே வராது. ஆனால் இப்போ அப்படி கிடையாது. நீங்கள் சின்ன விஷயம் செஞ்சாலுமே கூட உங்களுடைய பெயர் வெளியே வர ஆரம்பிக்கும். ஸோ நல்ல மாற்றங்கள் இருக்கும். எதிர்பார்த்த அளவுக்கு நீங்கள் மாற்றங்களை வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதே உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா கடல் கடந்து போகிறதுக்கான யோகங்கள் இருக்குது. வெளிநாடு போகிறதுக்கான முயற்சிகளில் இருக்கீங்க அப்படின்னா கூட இப்போ உங்களால் போக முடியும். நல்ல செய்தி கிடைக்கும். பயணங்களால் உங்களுக்கு ஆதாயங்கள் கிடைக்குங்க. எந்தெந்த பயணங்கள் நீங்கள் போகணும்னு நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் உங்களுக்கு பயணங்களாக அமையுதோ அதெல்லாம் நீங்கள் மறுக்காதீங்க, போயிட்டு வாங்க. ஏன்னா அந்த பயணத்தின் மூலமாக உங்களுக்கு ஏதோ ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்னு தான் அர்த்தம். மனசில் மகிழ்ச்சி கிடைக்கும். இந்த காலகட்டங்களில் குலதெய்வ வழிபாடு நீங்கள் செய்யணும். விருச்சிக ராசிக்காரங்க உங்களுடைய குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணிவிட்டு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடந்து முடியணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிவிட்டு உங்கள் குலதெய்வத்தினுடைய பெயரை கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ குலதெய்வத்தினுடைய அருள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா வேறு ஒன்றுமே கிடையவே கிடையாதுங்க. எல்லாமே வந்து சிறப்பாக நடக்கும். இந்த காலகட்டங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா ராசிக்காரர்களுமே மறுக்காமல் நீங்கள் வழிபாடு செய்யக்கூடிய கடவுளாக குலதெய்வம் தான் வந்து காணப்படுறாங்க. அதனால் எல்லா வீடியோ பதிவுகளுமே நம்ம குலதெய்வ வழிபாடு சொல்லிகிட்டே இருக்கோம் அப்படின்றதுக்காக எல்லாத்துக்குமே அதே தான் வழிபாடு செய்யணுமா அப்படின்ற மாதிரியான கேள்விகள் சந்தேகங்கள்லாம் கூட உங்களுக்கு மனசில் வரலாம். ஆனால் குலதெய்வம் அப்படிங்கிறது நம்மளை வந்து காக்கக்கூடிய ஒரு கடவுள், நம்மளுடைய குலத்தை காக்கக்கூடிய கடவுள். நம்ம மறக்காமல் வழிபாடு செய்யணும். அது அமாவாசை அப்படின்னாவே கண்டிப்பாக முன்னோர்களை வழிபாடு செய்யணும், குலதெய்வத்தை வழிபாடு செய்யணும். நீங்கள் மாதம் மாதம் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்துட்டு வந்து பாருங்களேன், கண்டிப்பாக மாற்றம் கிடைக்கும். ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா அதற்கான அமைப்பு வந்து கிடைக்கவே கிடைக்காது. ஆனால் ஒரு தடவை நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்கள். மாதம் மாதம் நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்தை வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ கோவிலுக்கே போய் வழிபாடு செய்கிறது இன்னும் சிறப்பு. அப்படி கோவிலுக்கே போய் வழிபாடு செய்ய முடியாதவங்க வீட்டில் இருந்தாவது உங்களுடைய குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் செய்து பாருங்கள், நடக்கக்கூடிய மாற்றங்களை நீங்களே வந்து கண்கூடாக பார்க்கலாம். ஏன்னா உங்களை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா கெட்ட விஷயங்களையும் வந்து அவங்க வந்து முறியடிச்சிடுவாங்க. நல்ல பலன்களை உங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுப்பாங்க. நிறைய விஷயங்கள் சிறப்பாக நடக்கும். அதற்கான அமைப்புகள்லாம் இருக்குது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இவ்வளோ காலமாக நீங்கள் நடக்காமல் இருந்த விஷயத்தை கூட குலதெய்வம் நடத்தி கொடுக்கும். ஏன்னா குலதெய்வத்துக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்குது. குலதெய்வம் யார் என்ன அப்படின்னு தெரியாதவங்களாம் கவலைப்பட வேண்டாம். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்கள்ட்ட கேளுங்க, நிச்சயம் தெரியும். தெரிஞ்சுக்கோங்க. தெரியல அப்படின்னாலுமே இது வரைக்கும் தெரியாதவங்களாம் உங்களுடைய குலதெய்வத்தை தெரிஞ்சுக்கிட்டு தேடி போய் வழிபாடு செய்யுங்க. குலதெய்வத்தை நீங்கள் வழிபாடு செய்ய செய்ய உங்களுடைய குடும்பத்தில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா எளிமையாக செய்யக்கூடிய விஷயந்தான். ஆனால் இதையே வந்து நிறைய பேர் வந்து செய்கிறது கிடையாது. ஒரு பரிகாரம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த பரிகாரத்தை நம்பிக்கையோடு செய்யணும்.
அதை வந்து நம்பிக்கை இல்லாமல் செய்து பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியெல்லாம் இருக்கக்கூடாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அது வந்து சரியாக நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மட்டும்தான் அது உங்களுக்கு முழுமையடையும், வெற்றி அடையும். காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே இந்த உலகத்தில் வந்து நடக்கிறது கிடையாது. ஸோ அப்படி தான் எந்த ஒரு விஷயம் உங்களுக்கு தடைப்படுதோ அது வந்து கண்டிப்பாக அதுக்குன்னு ஒரு காரணம் இருக்கும். அதை புரிஞ்சுட்டு நீங்கள் நடந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய விஷயங்கள் ஏன் நமக்கு மட்டும் இது நடக்குது அப்படின்ற மாதிரியான கவலைகளில் இருப்பாங்க. ஸோ அதுக்கும் ஒரு காரணம் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையுமே நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கோங்க. அதுவே போதும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சரியாக கொண்டு போகிறதுக்கு. எது நடந்தாலுமே விருச்சிக ராசி என்பர்களே, உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் எந்த பிரச்சனைகளும் ஏற்படாது. எல்லாமே சிறப்பாக நடக்கும். ஸோ புதிய வருடம்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். புத்தாண்டு பலன்களும் நம்ம விரைவில் வந்து பார்த்துடலாம். அதுவும் நம்மளுடைய சேனலில் அடுத்தடுத்த பதிவுகளில் வர இருக்குது. அதெல்லாம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணுங்கள். அதோடு பார்த்திங்கன்னா ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களையும் மிஸ் பண்ணாமல் வந்து செய்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். நம்பிக்கையோடு இருங்க, நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவில் நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.